உலகத்திலே என்னை அதிகமா பிடிச்சது அதுக்கு மட்டும்தான். சளி பிடிச்சுக்கிறோம். சளி பிடிச்சோன்னா எனக்கு சுத்தி என் தம்பி தான், எல்லாரும் டாக்டர்ஸ். ஒருத்தன் தான் உண்மையை பேசினானே, என்ன சாப்பிட்டாலும் ஒரு வாரம் இருந்து தானே போகும். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடலன்னா 1 வீக்னே, சாப்பிட்டா அப்போ 1 வீக்னே. ஏன் அண்ணே, சளிக்கு உண்மையிலே மாத்திரை மருந்து இல்லைன்னே. சிரிக்காத, உண்மையிலே இல்லை. ஏன் சிரிக்காதங்கிற? என்ன சிரிக்கிற? சத்தியமா இல்லப்பா. நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்றது உண்மையான்னு பாத்துருவோமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாராசெட்டமால் டோலோ 650 உண்மையிலேயே எஃபெக்டிவா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்மளுக்கு சளி காய்ச்சல் ஏன் வருதுன்னு புரியணும். சளி பிடிக்கிறதுக்கு ஒரே காரணம் வைரஸ் தான்றதை ஏற்கனவே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போனதும் மூளையில இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும். இதனால வைரஸோட வீரியம் கொஞ்சம் குறையும், இம்யூன் செல்ஸும் ஆக்டிவேட் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற பெரும்பாலான எனர்ஜியை இம்யூன் செல்ஸ் வைரஸோட சண்டை போடுறதுக்கு எடுத்துக்கிறனால மற்ற ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு டயர்டா இருக்கும். இந்த உடல் சூட்டையும் சோர்வையும் தான் நம்ம காய்ச்சல்னு சொல்றோம். மாத்திரைகள் என்ன பண்ணுன்னா உங்க மூளையில இருந்து வர சில சிக்னல்ஸை பிளாக் பண்ணி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியாம பாத்துக்குமே தவிர மூச்சுக்குழல்ல இருக்கிற வைரஸை இது எதுவுமே பண்ணாது. இன்ஃபுளுன்சா, HIV, கொரோனா போன்ற பெரிய வைரஸ்களுக்கு எடுக்கிற மருந்துகள் கூட அதிகபட்சமா வைரஸை பெருக விடாமையும் நம்ம செல்ஸை ஃபர்தரா அட்டாக் பண்ணாமையும் தான் பாத்துக்குமே தவிர டைரக்டா வைரஸையும் கொள்ளாது, உங்க இம்யூனிட்டியையும் ஸ்ட்ராங் ஆகாது. வேக்சின் போடுறது கூட நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றல ஒரு குறிப்பிட்ட வைரஸ்க்கு எதிராக ஸ்ட்ராங்காக பழக்குமே தவிர அந்த வைரஸை டைரக்டா கொள்ளாது. வைரஸை கொல்லக்கூடிய ஒரே ஆள் நம்ம இம்யூன் செல்ஸ் தான். அப்ப மாத்திரை போடவே கூடாதா? எப்படி இம்யூன் செல்ஸை ஸ்ட்ராங் ஆக்கி மறுபடியும் சளியும் காய்ச்சலும் வராம பாத்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா அடுத்த வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். மாத்திரை தான் சளி காய்ச்சலை சரி பண்ணுன்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.